கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இவைகளெல்லாம் ரோட்டோரத்திலிருந்து எடுக்கப்பட்டவைகள். இன்று அவைகள் எவ்வளவு இனிமையாய் கூடி மகிழ்ச்சியாய் இன்று வாழ்கிறது. எவ்வளவு இனிமையான ஒரு வாழ்க்கை. உண்மையானவர்களே, கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுக்கிறவனுக்கு ஒரு குறையும் உருவாகாது. ஒரு பயங்கரமான மனதிலே ஒரு திருப்தி, ஒரு நன்மை செய்தோம் என்ற ஒரு பெரிய ஆத்மா திருப்தி உண்டாகும். இதுதான் கொடுக்கிறவனிடத்தில் இருக்கிற யாரும் பறிக்க முடியாத ஒரு மகிழ்ச்சி. இவைகளெல்லாம் ரோட்டோரங்களிலே குட்டி குட்டி பிள்ளைகளாக கிடந்தவர்கள். அவைகளை எல்லாம் பொறுக்கி கொண்டு வந்து மட்டும் அவைகளை பாதுகாக்க முடிகிறது என்றால் இது அன்பு. அன்பு எதையும் தாங்கும், எதுவும் செய்யும், நன்மையானவைகளை செய்யும். தற்போது என்னிடத்தில் 14 டாகுகள், நாய்க்குட்டிகள் இருக்கிறது. இவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏதேனும் அன்பு நிமித்தமாக நாம் செய்வதை கடவுள் விரும்புகிறேன். ஆஸ்பத்திரிகளிலே சென்று பாருங்கள், இவைகள் பல கொடிய வியாதிகளினாலே மரணப்படுக்கையில் இருக்கிறவர்களை சென்று பாருங்கள். சிஎம்சி வெள்ளூரிலே சென்று பாருங்கள், மற்ற ஆஸ்பத்திரிகளிலே சென்று பாருங்கள். தாங்க முடியாத வேதனைகளோடு கதறுகிறார்கள். அவர்களுக்கென்று நம்முடைய பங்கு என்ன? கேன்சர் என்ற கொடிய வியாதி அநேகரை மரண பயத்தோடு வாழச் செய்கிறது. நம்முடைய பங்கு அவர்களுக்கு என்ன? சுமார் 30 வருடமாக அந்த பணியை நான் செய்து கொண்டிருந்ததினாலே எனக்கு அதை குறித்துதான் ஒரு தாகம். ஆம், அருமையானவர்களே, மகிழ்ச்சியாய் வாழ எனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது சமாதானத்துக்கு ஏற்றவைகளை தெரிந்து கொண்டேனால் நலமாயிருக்கும். இது கடவுளுடைய வார்த்தை, இறைவனுடைய வார்த்தை. முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? தனக்கு சமாதானம் இல்லை என்றால் அதில் என்ன லாபம் இருக்கிறது? நம்முடைய மனதில் சமாதானம், நம்முடைய குடும்பத்தில் சமாதானம், நம்முடைய சமுதாயத்தில் சமாதானம், நாம் சமாதானமாக இணைந்து வாழ்வது எவ்வளவு இனிமையானது. சகோதரர்கள் ஒருமித்து வாழ்வது, ஆரோனின் சிரசிலே ஊட்டப்பட்டு அவன் தாடியில் வழிகிற ஔஷதத்திற்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லி நன்மையானவர்களே சிந்தியுங்கள், நன்மையானவைகளை செய்யுங்கள். வாய்ப்பேச முடியாத இவைகள் தெருக்களிலே ஓடிக்கொண்டே இருக்கிறது, நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் அதை குறித்து சிந்திப்பதில்லை. சிந்தியுங்கள், அதை உபத்திரவ பண்ணாதீர்கள். அவர்களுக்கென்று நாம் செய்கிற ஒரு உபத்திரவம் ஒரு நாள் திருப்பி நம்மை வந்து தாக்கும் என்றால் இவர்களுடைய நிலைமைகளை இறைவன் பார்க்கிறார். வாய்ப்பாச தெரியாது, எதை செய்தாலும் அதற்கு ஒன்றும் செய்ய முடியாது. நன்மையானவைகளை செய்யுங்கள், இறைவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். உலக வாழ்க்கையிலே சமாதானமாய் மகிழ்ச்சியாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென்.